நில மோசடி புகார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, இதுவரை ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? சோதனையில முழுமையான விவரங்கள். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் இடத்தை 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலம் வந்து போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார். கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு செய்யப்பட்டிருந்த மனுக்கள் 2 முறையும் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று நேற்று முன்தினம் சிபிசிஐடி போலீசார் அந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ள 3 நபர்கள் வீட்டில் செல்வராஜ், யுவராஜ் உள்ளிட்ட 3 நபர்கள் வீட்டில் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து நேற்று அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று சிபிசிஐடி கரூரில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, அவரது தம்பி உள்ளிட்ட அவரது தொடர்புடைய 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கி சுமார் 6 மணி நேரம் நடைபெற்று வரும் இந்த சோதனைகள் இப்ப 6 இடங்களில் நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் ரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டில் மட்டும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.